Assalamualaikum. இன்னைக்கு நைட்ல ஸ்டே பண்ணேன். இன்னைக்கு என்னோட இறக்கத்துல மகிழாய் ஒரு ப்ரோசர் இல்லை. ஏன்னா வந்து சாப்பாட்டுலேருந்து ஃபுல் இடத்துலேருந்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கு வந்து என்னை வந்து அவ்வளோ கவனிச்சாங்க. இன்னைக்கும் நான் அவங்களுக்கு அவ்வளோ நன்றி செலுத்துறேன். இப்போ இன்னைக்கு இன்ஷால்லா இன்னைக்கு பேர்வலிலேருந்து பலப்பட்டியை தான் போக பிளான் 45 கிலோமீட்டர்ஸ். இன்ஷால்லா இவங்களோட சப்போர்ட்டால நாங்கள் அங்கே போகிறோம். இன்ஷால்லா கரெக்டாக துவா செஞ்சு கொள்ளுங்க. இன்னைக்கு நான் சரியான முறையில் கவனிச்சுங்க. அதுக்காக ஜகாலஹாய். Tama Noel. Balik Shema. Balik pala ka tayo. Balik kita makluwa. Martin last time nagele ama fishing हुआ. अरे ये तो भाई हमने लंच कराई. और ये रेस्टिंग करान था भाई हमने. बाद में के दान. भाई इसके क्या? போகல பிடிச்ச எங்கேயும் வீசக்கூடாது. நான் ஒரு சம்பளத்துக்கு உதாரணம். டிசிப்ளின் பேச. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷால்லா பேர்வலிலேருந்து இக்கடுவா போகிறேன். கட்டாயம் செட்டாக வேணும். நிறைய பேர் கேட்டீங்க வந்து ஏன் நீங்கள் வந்து ஸ்ரீலங்கா முழுக்க ஓடுறீங்க, உங்களுக்கு என்ன ரீசன் சொல்லி. உண்மையை சொன்ன வந்து ஒரு காலத்தில் எனக்கு 5 நிமிஷம் நடக்கே மேலாமல் இருந்துச்சு. இன்றைக்கு நான் ஸ்ரீலங்கா முழுக்க ஓடுறேன். அப்போ எனக்கு வேணும் ஏன் ஃபிட்னஸ் லைஃப் ஸ்டைல் வந்து உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் இன்ஷால்லா என்னை மாதிரி ஒரு ஃபிட்னஸ் ஒரு ஹெல்த்தி ஒரு நோய்கள் இல்லாமல் நல்லபடியாக வாழணும்னு சொல்லித்தான் என் அந்த ஃபிட்னஸ் ஜேர்னி ஆரம்பிச்சிருக்கு. கட்டாயம் இன்ஷால்லா துவா செஞ்சுக்கொள்ளும். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ தான் பேர்வல்லேருந்து இக்கடு வந்தேன். மார்னிங் 9 o'clock ஆரம்பித்த பயணம் வரப்போல் 8 மணி. உண்மையை சொன்னால் காலெல்லாம் செத்து உண்மை சொன்ன விரலாம் வீங்கி உண்மை சொன்ன பேரூர் ஆட்கள் மாற சாப்பிட்டு தந்தாங்க. ஸோ இந்த கஷ்டத்தில் ஒரு சந்தோஷம்னு சொல்லிக்கிற வந்து உண்மைக்கும் வேறு ஆட்கள் வந்து வேறு லெவல். உண்மைக்கும் அவங்களுக்கு வந்து நான் வந்து அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணேன். உண்மைக்கும் அங்கிக்கிற ஆட்களுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு பேர் சொல்ல தெரியாது. ஆனால் உண்மைக்கும் அந்த ஆட்களுக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து சாப்பாடு விஷயம் தெரியாது, என்ன விஷயத்துல அவ்வளோ கவனிப்பு.
வல்லாய் ஃபஸ்ட் டைம் இந்த வாழ்க்கையில் இப்படி நான் என்னை வந்து இப்படி கவனிச்சிக்கிறாங்க. ஸோ அவங்கள பற்றி நான் கட்டாயம் நான் பெருமையாக பேசுவேன். ஏன்னா வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷம் பேர் விழுந்தது. வல்லாய் விட்டுவோ மனசு இல்லை, இருந்தாலும் என்ன சூழ்நிலை அப்படி. இன்ஷா நாளைக்கு காலி பயணம், கட்டாயம் துவா செஞ்சு கொள்ளுங்க. இந்த பயணம் நல்லபடியாக முடியும்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ்.